ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேஸ் பேக்குக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட். ஸோ நான் 3 பீட்ரூட் எடுத்து அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நான் காய வச்சுக்கிறேன். பீட்ரூட் பவுடர் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்துட்டு ஒரு ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ இருக்கும் இந்த பீட்ரூட் பவுடரில். நான் வந்துட்டு 3 to 4 days வந்துட்டு இதை காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி பீட்ரூட்டை காய வைக்கிறதுக்கு நீங்கள் கூல் டெம்பரேச்சரில் காய வச்சுக்கோங்க. டைரக்ட் சன்லைட்டில் வந்துட்டு காய வைக்காமல் இந்த மாதிரி கூல் டெம்பரேச்சரில் காய வச்சுக்கோங்க. 4 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும் பீட்ரூட். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொரன்னு இருக்கிறத வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆக்கினதை நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பேக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் 1 ஸ்பூன் பேசன் எடுத்திருக்கேன். நம்ம கிராம் ஃப்ளார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பவுடர் 1.5 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹனி 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேர்டு வந்துட்டு 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்லா ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம பீட்ரூட் பவுடர் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ஹனி வந்துட்டு நம்ம ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம கேர்டு ஆட் பண்ணியிருந்தோம். கேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாலுமே அதை ரெடியூஸ் பண்ணிடும். பேக்கை வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஹனி ஆட் பண்ணியிருக்கனால ஹனியில் வந்துட்டு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னில் இருக்க ஆயிலினஸை வந்துட்டு இது ரெடியூஸ் பண்ணிடும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும். நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.